ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு தர்பூசணி பழம் வச்சு தான் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். இதுக்கு ரெண்டு பொருள் நமக்கு இருந்தாலே போதும். ரொம்ப சிம்பிளாக இந்த ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த பழத்தோட ஃப்ளேவர் அப்படியே அந்த ஐஸ்கிரீமில் தெரிஞ்சிச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 கப் அளவுக்கு தர்பூசணி பழத்தை கட் பண்ணிவிட்டு வித்து எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடுங்க. அப்படி இல்லைனா அப்படியே கூட நம்ம போட்டுக்கிடலாம். அதை நான் ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 நைட்டு வச்சுட்டு நான் காலையில் எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா நல்லா திக்காட்டிருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா மில்க் மேடும் இதுவும் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போடுறதா இருந்தால் க்ரீம் போட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 2ம் போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இனிப்பு அந்த பழத்தோட இனிப்பை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ இதையும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த 2ஐயும் அரைச்சாலே போதும். நம்ம அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க வேண்டிய அந்த வேலை மட்டும்தான். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். நான் ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, அதில் தான் நான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா அதை நல்லா லெவல் படுத்தி விட்டுருங்க. மேலே ஈவனாட்டு வரணும். அந்த அளவுக்கு வர மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா லெவல் படுத்தி விட்டுடுங்க. விட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் அரைபடாமல் இருந்த அந்த தர்பூசணி பழத்தை தான் எடுத்து நான் மேலே போட்டிருக்கேன். நீங்கள் போடுறதா இருந்தால் பொடியாக கட் பண்ணி மேலே ஃபுல்லாகவே நம்ம போட்டு கூட எடுத்துக்கலாம். இப்போ நைட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணால் தான் நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுக்கிறேன். பார்க்கும் போதே நல்லா வந்துச்சு. நல்லா அந்த டெக்ஸ்சரும் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு அப்படியே அந்த பழம் சாப்பிட்ற மாதிரியே தான் நமக்கு டேஸ்ட் இருந்துச்சு. இப்போ எல்லாமே எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக டெக்கரேஷனுக்காக மட்டும் நான் கொஞ்சமாக புதினா வச்சுருந்தேன். கண்டிப்பாக அந்த ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.